Priyagiri. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2022 டிசம்பர் மந்தில் இதே நீட் ஆஸ்பிரண்ட்டாக இப்படி இருந்தேன்னா இப்போ உங்கள் முன்னாடி ஒரு மெடிக்கோவாக இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஸோ போன வருஷம் 2022 டிசம்பர் மந்த்தை என்னோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் ரொம்ப வெக்ஸாக இருந்தேன் நான். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கா, நம்மளோட ஆம்பிஷனான எம்பிபிஎஸ் சீட்டை வந்து நம்ம எடுத்துருவோமா இந்த வருஷமாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தேன் போன வருஷம் டிசம்பர் மந்த்து. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் நான் போய் என்னோடய இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தேன். டிசம்பர் 21, 2022 எஸ்என்ஏ இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தேன். அங்கே சேர்ந்தவுடனே 1 வீக்கில் 48 சாப்டர் டெஸ்ட் வச்சாங்க. அதாவது அப்படியே பாதி அந்த டெஸ்ட்டில் வந்து 500 மேலே ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட எம்டி சார் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ நாங்கள் போனோடனே அந்த எக்ஸாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எழுதினேன். அது எப்படியோ எனக்கு தெரியல, 5 மார்க் வந்துருச்சு. 1000 அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். ஸோ வந்தவுடனே எனக்கு என்ன கேஷ் ப்ரைஸும் அடித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ரைட், 2023 இஸ் கோயிங் டு பி மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்போ தான் வந்துச்சு. ஸோ அதே ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட ஜான்வரி 2023 எடுத்து வச்சேன் காலை. பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்தே, நல்ல சவனா கிளம்பி போவோம். எடுத்து வச்சனே ஒரே கன்னி வெடியாட்டம். ஜான், ஃபிப், மார்ச், ஏப்ரல் 4 மாதம் வந்து வைக்கிற இடத்தெல்லாம் அணுகுண்டு மாதிரி. மார்க்ஸ் வந்து அவ்வளோவா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. அது எப்படியோ வந்த புதுசில் வந்தோடனே மார்க் ஸ்கோர் பண்ணேன். ஆனால் அந்த 4 மந்தில் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டேன். ரொம்ப நாள் வந்து தூங்காமல் சாப்பிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எப்படியாவது நம்ம போயிடணும், எப்படியாவது நம்ம இந்த வருஷமாக கிராக் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னோடய முழு எஃபோர்ட்டு நான் போட்டேன். அந்த 4 மந்த்ஸில் வந்து நமக்குள்ளேயே செல்ஃப் டவுட் நிறைய பேத்துக்கு வரும். ஏன்னா அந்த 4 மந்த்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் மந்த். நீட் எக்ஸாம் முன்னாடி இருக்க அந்த 4 மந்த்ஸில் தான் நீங்கள் ஒரு பெரிய டாப்பரையும் கீழே தள்ளிடும், அதேமாதிரி ஒரு கீழே இருக்க ஒரு மிடில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டையும் மேலே கொண்டு வரும். ஸோ இந்த 4 மந்த்ஸ் இஸ் வெரி 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 மச் இம்பார்ட்டன்ட் போத் ஃபார் ரீரிப்பீட்டர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ். ரீரிப்பீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் உங்களுக்கு ராஜா. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் எக்ஸ்பர்ட். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகலாம். போன வருஷம் இந்த 4 மந்த்ஸில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ தயவு செஞ்சு இப்போ பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதனால் நீங்கள் எந்தனாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக்ஸ். அண்ட் ஃப்ரெஷராக இருக்கவங்க வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள், நிறையா சம்ஸ் போட்டு பாருங்கள், விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரீரிப்பீட்டருக்கு நீங்கள் தான் சலிச்சதே கிடையாது. உடனே நீங்கள் வந்து செல்ஃப் டவுட் ஆகிக்காதீங்க. அதாவது வந்து ரீரிப்பீட்டர்ஸ்லாம் ரொம்ப படிச்சிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. each one has a unique time. ஒரு டைம் லைன் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் லைன் இருக்கும். அந்த டைம் லைனில் தான் நம்ம என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்த டைம் லைன் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி நம்மளோட எஃபர்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக போடணும். நம்ம வந்து ஹோப் லூஸ் பண்ணிடக்கூடாது. ஹோப்பை லூஸ் பண்ணாமல் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்துறாங்க. தயவு செய்து கண்டிப்பாக நீங்கள் எஃபர்ட் போடுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அப்பப்போ பேசிக்கோங்க. கான்ஃபிடென்ட் லெவலில் பூஸ்டப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன தான் வந்து இவ்வளோ பூமர் போட்டாலும் நான் வலி வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து நம்ம கூட படித்தவங்கலாம் வந்து யாரும் காலேஜ் சீட் எடுத்துட்டாங்க, நம்ம இன்னும் எடுக்கல. அட்லீஸ்ட் இந்த வருஷமாச்சு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே வந்து ரொம்ப நொந்து போயிருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து நான் அடித்து சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக
நீங்கள் வந்து உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் போடுறீங்கன்னா, உங்கள் எக்ஸாம் நீட் எக்ஸாம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக 2024 இஸ் கோயிங் டு பி யோர்ஸ். அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. 2024 உங்களோடது தான். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் சீட் எடுப்பீங்க, 100% ஷியூர். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. எதை நினச்சி பயப்படாதீங்க. மார்க் கம்மியாக வருதா, பரவாயில்ல வந்துட்டு போட்டுமே. ஆனால் நீங்கள் வந்து எதனால கம்மியாகுன்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் ஒரு ப்ராசஸை வச்சு பாருங்கள். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரிசல்ட். அடிக்கடி நிறைய விடையில் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக சொன்னதே தலை டோனி தான். ஒரு தடவை சிஎஸ்கே கேப்டன் தோனிகிட்ட வந்து கேட்கும்போது அவர் தான் சொன்னார், வி ஆர் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் ப்ராசஸ் தேன் தி ரிசல்ட் அப்படின்னு. அதில் தான் நான் எடுத்துக்கிட்டது தான். நம்மளோட ரிசல்ட் நல்லா வரணும்னா நம்ம ப்ராசஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எதனால நம்ம பண்ணனால நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ரிசல்ட்டை போய் திரும்ப பார்க்காம அதை பார்த்தே மனசு வெக்ஸ் ஆகி மார்க் கம்மியாக வந்துச்சு, போச்சு நம்ம அவ்வளோதான், இந்த வருஷம் நம்ம சீட் எடுக்க மாட்டோம், கன்ஃபார்ம் டெத்து அப்படி சொல்லிட்டு ரொம்ப உங்களாலே நீங்கள் செல்ஃப் கொஸ்டின் பண்ணிக்காதீங்க. நீங்கள் உங்களோட ப்ராசஸை திருப்பி போட்டு புரட்டி பாருங்கள், என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம், எப்படி படித்தோம் இந்த எக்ஸாமுக்கு, இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டோமா, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோமா சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ப்ராசஸை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, உங்கள் ப்ராசஸ் சரியில்லையா, ஒரு புது ப்ராசஸ் ஆரம்பிங்க. ஆனால் அதுக்காண்டி தயவு சேர்ந்து எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படித்தாலும் சரி, நீங்களும் செல்ஃப் பிளான், அதாவது என்டையராக டிஃப்ரெண்ட் பிளான் போட்டு அந்த 4 மாதம் தயவு சேர்ந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரிப்பீட்டராக மல்டிபிள் டைம் ரிப்பீட்டராக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துருந்தோம்னா அவங்க போடுற பிளானுக்கும் நம்ம ஒரு தனியாக என்டையராக டிஃப்ரெண்ட் பிளான் போட்டு அது செட்டே ஆகாது. அது அப்படியே நம்மளுக்கு வந்து உல்டாலகடியாக தான் ஆயிரும். ஸோ தயவுசெய்து அந்தமாரி எந்த பண்ணிடாதீங்க. அவங்க போடுற பிளானை நீங்கள் அடிஷ்னலாக எஃபோர்ட் போட்டு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு பிளான் போட்டு அதோட கோப்பப் பண்ணிப்போங்க. டெஃபினெட்லி வில் பி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு தரும். அப்புறம் திரும்ப அதை தான் சொல்கிறேன், ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராசஸ். இப்போ காலைல எழுந்திரிச்சு படிக்கிறது, நைட்டு படிக்கிறது, அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஸோ எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, அது அப்படியே கொஞ்சமாக தான் ரிசல்ட் வரும். நீங்கள் இன்றைக்கி நல்லா எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களா, மறுநாளே உங்களுக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறது தான் தப்பு. இன்றைக்கி போடுற எஃபர்ட் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு உங்களுக்கு பேப்பரில் காட்டும். அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் நீட் எக்ஸாமில் வச்சு காட்டும். எனக்கு அப்படி தான் காட்டுச்சு. எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக காட்டிலையும் ரொம்ப எஃபர்ட் போட்டுட்ருந்தேன், ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டு ஹரிஹரன் சொல்லிட்டு அவனெல்லாம் ரொம்ப எப்படியாவது சீட் எடுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தோம். எப்படியாவது எடுத்துருவோமா அப்படி சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே இருந்தோம். ஆனால் மார்க் டெஸ்ட்டில் இதுவரையும் நான் வந்து ஹை ஸ்கோரே பண்ணதில்லை. நான் பண்ண ஹை ஸ்கோரே நீட் எக்ஸாமில் தான். ஸோ ஆனால் என்னோடய ப்ராசஸ் ஏதோ நல்லா இருந்திருக்குன்னு இப்போ நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நான் இருக்கிறது ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். இதுக்கு எல்லாமே காரணம் என்னோடய ஃபேமிலி, அப்புறம் என்னோடய டீச்சர்ஸ் அண்ட் நான் முக்கியமாக. ஸோ அவ்வளோதான். இந்த 2023 வந்து என் லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். நான் நினச்ச ஒரு கனவு வந்து நினைவான வருஷம் இது. செப்டம்பர் 4 அன்றைக்கி என் காலேஜோட ஃபஸ்ட் டே. ஆனால் செப்டம்பர் 1 அன்றைக்கி ஒயிட் கோட் செரிமனி நடந்துச்சு, அதை நான் அட்டன் பண்ணேன். ஸோ அதுலேருந்து ரைட் ஃப்ரம் இப்போ வரையே வந்து என்னோடய காலேஜ் லைஃப் வந்து நான் நினச்சதை காட்டிலையும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன உணர்றேன்னா, நான் கஷ்டப்பட்டு ரிப்பீட் பண்ணது, கஷ்டப்பட்டதுக்கு ஒரு 100க்கு 200% ஒர்த்து. நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ நான் ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா, பார்சியல் ட்ராப் பண்ணுவா வைக்கவா, எம்பிபிஎஸ் ஒர்த்தான்னு. டெஃபினட்டாக ஒர்த்துங்க. எம்பிபிஎஸ் லைஃப்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கேயும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்காண்டி ஒரே என்ஜாய்மெண்ட் சொல்லிட முடியாது, கஷ்டம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் டெஃபினட்டாக இட்ஸ் ஒர்த்தபிள். ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு, கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே சமயத்தில் வந்து என்னோடய காலேஜுக்கு, மதுரை மெடிக்கல் காலேஜில் குறிப்பாக என்னோடய இன்ஸ்டியூட் ஜூனியர்ஸ் அண்ட் அதேமாரி என்னோடய யூடியூப் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி, ஆல்வேஸ் வெல்கம். வாங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக சீட்டை தூக்கிடுங்க. கப்பு முக்கியம் பிகிலு, கப்பு முக்கியம் பிகிலு, கப்பு முக்கியம். நீங்கள்
கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் சீட் எடுக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். பாய். அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இது வரையே ஃப்ரம் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரையே என்னோடய காலேஜில் நடந்த ஈவெண்ட்ஸ் வந்து மறக்க முடியாதது. ஜஸ்ட் ஒரு சம் அப் வீடியோ மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ இந்த வீடியோக்கு அப்புறம் ப்ளே ஆகும். அதை மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் வாண்ட் டு பே மீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அண்ட் 2024 இஸ் yours.